சொல்லதான் செய்வோம் சார். உங்க வீடு சொத்து போதா இல்ல கேக்குறேன். ஏன் நிப்பாட்டாம நீங்க போறீங்க? ஏன் நிப்பாட்ட முடியாது? வணக்கம். நாங்கள் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தாலுகா பள்ளிமட கிராமத்துலேருந்து பேசுகிறோம். என் பேர் ரேணுகா தேவி. நேற்று காலையில் 8:20க்கு எங்கள் ஊருக்கு குண்டுகுளம் கம்மாளி வண்டி எங்கள் ஊர் வழியாக தான் போகும். நாங்கள் வேலைக்கு போகிற கண்டி மக்கள் எல்லோரும் வண்டியை வழிமறைச்சோம். வழிமறைச்சப்போ டிரைவரும் கண்டக்டரும் வண்டியை நிப்பாட்டாமல் வேகமாக போயிட்டாங்க. திரும்ப குண்டுகுளத்துலேருந்து எங்கள் ஊருக்கு திரும்ப இந்த வழியாக வந்தாங்க, ரிட்டன் வந்தப்போ நாங்கள் எல்லோரும் வழிமறைச்சி எதுக்கு எங்கள் ஊர் பஸ் ஸ்டாப்பில் வண்டி நிற்கணும்னு சொல்லி கேட்டதுக்கு நாங்கள் பஸ் ஸ்டாப்லலாம் வண்டி நிப்பாட்ட முடியாது, கடப்பாறை கம்பி மண்வெட்டி இதெல்லாம் கொண்டு வந்தோம்னா பஸ்ஸில் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு நாங்கள் திரும்ப வீடியோ எடுத்து நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுவோம்னு சொன்னதுக்கு நீங்கள் எங்கே வேணாலும் போய் ரிப்போர்ட் பண்ணிக்கோங்க, நாங்கள் வண்டி நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வண்டி தான் தீப வண்டின்னு ஒன்று வருது, அது வந்து காசு வண்டி. அந்த வண்டி எங்கள் ஊர் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு தான் வருது. அந்த வண்டிக்காரங்களாம் ஏற்றுறாங்க, காசு வண்டிக்காரங்க. ஃப்ரீ பஸ்காரங்க மட்டும் ஏன் ஏற்ற மாட்டாங்க? இந்த இதுக்கு வந்து நீங்கள் தான் நல்ல வழிவகுத்து இந்த இதுக்கு நீங்கள் தான் ஐயா கேட்டு சொல்லணும். இது எங்களுடைய அனைத்து மக்களுடைய இதுதான் ஐயா. ஐயா நாங்கெல்லாம் முடியாதவங்க. ஃப்ரீ வண்டியை எதுக்கு விட்டுருக்கீங்க? நாங்கள் எதுக்கு ஓட்டு போட்டோம்? எப்படி ஓட்டு போட்டோம்? முடியாதவங்க 50 பேர் நடக்க முடியாதவங்க, 50 பேரும் கூலி வேலை பார்க்குறவங்க. 100 நாள் வேலைக்கு வந்திருக்கோம். ஒருத்த கூட வண்டியை நான் நிப்பாட்டவே மாட்டேன்றாங்க, ஓடிடுறாங்க வண்டியை கொண்டுக்கிட்டு. எப்படியா நாங்கள் அது மாதிரி பள்ளிமட காலனிக்காரங்களுக்கும் இப்போ குழந்தைகள்லாம் இந்த பஸ்ஸில் தான் போய்கிட்டு இருக்காங்க, ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாருமே. அவங்களுக்கும் நிப்பாட்டாமல் ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் அவங்க வாட்டுக்கு சல்லுன்னு வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஃப்ரீ பஸ் வந்து பிள்ளைங்க மக்கள்லாம் வர்றதுக்காண்டி தான் விட்டுருக்காங்க. அவங்க ஃப்ரீ பஸ்ன்றதுனால இவங்க ரொம்ப அவமதிச்சு மக்கள் எல்லாரும் ஏறக்கூடாது ஃப்ரீ பஸ்ன்றதுனால ஒன்றுமே இது பண்ண மாட்டாங்க, அவமதிச்சுட்டு போயிடுறாங்க. இதுக்கு நல்ல வழி நீங்க தான் பார்த்து நீங்க தான் காட்டணும். எங்களுக்கு வழி காட்டுறது நீங்க தான். ஆமா சாமி, மறந்துடாதீங்க. நாங்க முடியாதவங்க 50 பேர் நடக்க முடியாதவங்க அன்னன்னைக்கு கூலி வேலை பார்த்து தான் கஞ்சி குடிக்கிறோம். இந்த வேலைக்கு வந்தவங்க என்னத்தனால நாங்கள் செலவுக்கு வச்சுக்கிடுவோம் சாமி, அதை வண்டியவே நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க சாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.